திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காலை தேவதா அனுக்ஷை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி பூஜை, லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், புதிய விக்கிரயம், கண் திறத்தல், பூர்ணாகுதி, தீபாரதனை, பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, ரக்ஷோகன ஹோமம், மிருத்சங்கிரஹனம், புற்றுமண் எடுத்தல், பூர்ணாகுதி, தீபாரதனை, மங்கள வாத்தியம், சாந்தி ஹோமம், திரஹோமம், தீர்த்த சங்கிரகணம், அக்னி சங்கிரகணம், யாக அலங்காரம், மங்கள வாத்தியம், அங்குரார்ப்பணம், ரக்ஷபந்தனம், கும்பலங்காரம், கலாக்கிரசனம், முதலாம் கால யாக பூஜை, பூர்ணாகுதி, தீபாரதனை நடந்தேறியது. இதனையடுத்து மங்கள வாத்தியம், விசேஷ சாந்தி, 2ஆம் கால யாக பூஜை, விசேஷ ஹோம திரவியம், அஷ்டபந்தனம் சாற்றுதல், பூர்ணாகுதி, தீபாரதனை, திருமுறை பாராயணம், மங்கள வாத்தியம், 3ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, ஸ்பரஷாஹூதி, பூர்ணாஹூதி உபச்சாரம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 4ஆம் கால யாக பூஜை, அவப்ருத யாகம், யாத்ராதான சங்கல்பம், மகா பூர்ணாஹூதி, கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சியும், விமான கோபுர கும்பாபிஷேகமும் அப்பொழுது பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஈக்காடு கிராமம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம், தீர்த்தம் மற்றும் பிரசாதம், அன்னதானம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் திருக்கல்யாணம் மற்றும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.